தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கண்ணீரை கணக்கில் வைப்பவர். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு மேன்மையாக வைத்திருந்தாலும் எதிர்காலத்தை குறித்து வாழ்வில் ஏற்படும் தோல்விகள், கடும் புயல் போன்ற பிரச்சனைகள், நமது வாழ்க்கை துணை நம்மை விட்டு தூரமாகும்போது, நாம் நேசிக்கும் பிள்ளைகள் நம்மை விட்டு பிரியும் போது, நமது சிநேகிதர் எல்லாரும் நம்மளை கைவிடும் போதும் நமக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, தனிமையும் கண்ணீரும் தான். இச்சூழலில் தேவன் என் கண்ணீரை காண்பாரா? என் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவாரா என்ற கேள்விக்குறியில் வாழ்வே வெறுத்து போன நிலையிலிருக்கும் நம்மை பார்த்து கூறுகிறார், நான் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்கிறார். காரணம், இச்சூழலின் வேதனை என்ன என்று அருள்நாதர் இயேசுவுக்கு மாத்திரமே தெரியும். பாவம் அறியாத இயேசு நமது பாவத்தின் மீறுதலினால் ஏற்படும் துன்பங்களை, கஷ்டங்களை, பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால் சிலுவையில் தொங்கும் போது, தண்டனை அனுபவித்த போது, பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போது, சூரியன் இருளான போதும், எங்கும் இருள் சூழ்ந்த போது சத்தமிட்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். காரணம், நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாகவே கதறுகிறார். பிரியரே, தாவீது ராஜாவே பெலிஸ்தர்கள் காத்தூரில் வைத்து பிடித்து துன்பப்படுத்திய போது அவர் பாடிய சங்கீதம்தான் 56வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை வாசித்து தியானிக்கும் போதுதான் தெரியும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் வேதனைகளும். அந்த வேதனையிலும் தாவீது கூறுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் விட்டு கலங்குகிறீர்களா? என் கணவன், மனைவி அல்லது பிள்ளைகள் என்னை பார்க்கவில்லையே, எனக்கு ஒரு பரிகாரமும் கிடைக்கவில்லையே என்று விம்பலிட்டு ஏங்குகிறீர்களா? தாவீது கூறுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றும் செய்யவே முடியாது. காரணம், தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்து ஆனந்த களிப்புள்ளவர்களாக மாற்றுவார். கலங்க வேண்டாம். ஒப்பு கொடுப்போமா? ஆமீன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கண்ணீரை துடைத்து பாரங்களை மாற்றி ஆசீர்வதிக்கிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.